ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ஒரு அரிய காட்சி. அரிய காட்சினா என்னென்னா, இப்போ நீங்கள் சிட்டிலலாம் அதிகமாக பார்த்துருக்க மாட்டீங்க. படங்களில் பார்த்துருப்பீங்களா, வேலை செஞ்சுட்டு எல்லாருமே சாப்பாடு டைமுக்கெல்லாம் போவாங்கள்ல, அது மாதிரி இவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பிட இப்போ எல்லாம் காலை நேரத்துலேயே வந்திருப்பாங்க. ஒரு 6-5 மணிக்கெல்லாம். இப்போ வந்துட்டு எல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு சாப்பிட போகிறாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இது என்னன்னு தெரில, ஏதோ வந்து அறுத்துருக்காங்க. இது எள்ளுன்னு நினைக்கிறேங்க. அக்கா, இது என்ன செடிக்கா? எள்ளா? எள்ளுங்களா? ஓகே ஓகே. இது வந்து எள்ளு இருக்குது பார்த்தீங்களா? எள்ளு வந்து நீங்கள் அதிகமாக எதில் யூஸ் பண்ணுறாங்கன்னா, எள்ளு மாவில் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மற்ற இதில் யூஸ் பண்ணுறாங்க. எள்ளு வந்து இப்போ இந்த கத்திரிக்காய்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பிரியாணிக்கு, அதில் அந்த எள்ளெல்லாம் போடுறதால தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அந்த இதை தான் வந்துட்டு இப்போ அறுத்துட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், எல்லாம் வந்துட்டு சாப்பிட வந்துட்டாங்க. சாப்பாடெலாம் காலைல ஒரு 6 மணிக்கே வந்திருப்பாங்க. வெயிலுக்கு முன்னாடியே சாப்பிட்ணும் அப்படின்ட்டு காலைல சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்றாங்க. ஒரு அக்கா வந்து தண்ணி கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுக்கு. இங்கேயே சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு திரும்ப வேலையெல்லாம் பார்த்துட்டு ஒரு 4 மணி பக்கமாக எல்லோரும் கிளம்பிடுவாங்க. இந்த மாதிரி கிராமத்தில் ஒவ்வொரு தோட்டத்துக்கும் ஒரு 2 நாய் வளர்த்துவாங்க. எதுக்குன்னா, இந்த மாதிரி யாராவது வீடியோ எடுக்க வந்தாங்கன்னா அவங்கள துரத்துறதுக்காகங்க. ஓகேங்க, பார்க்கலாங்க, இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபையும் ஒரு லைக்கையும் தட்டி விடுங்க. ஏன்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாலும் உங்களுக்கு வீடியோவும் வராதுங்க. எங்கள் அப்பா கூட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தாரு. அவருக்கு என் வீடியோஸே போகிறதில்ல. ஏன்னா வந்து லைக்ஸ் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு நானாக எங்கள் அப்பா ஃபோன் எடுத்து எல்லா வீடியோக்கும் நானே லைக்கை போட்டு விட்டேன். அப்படி லைக் மற்றவங்க ஃபோன்லேருந்து எடுத்து போகிறது ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஓகேங்களா? அதனால் நீங்களே ஒரு லைக்கை போட்டு விடுங்க. பாருங்கள், அந்த அக்கா ஏதோ டீ, வடை, போண்டெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பாருங்களேன், இதெல்லாம் வந்து நேச்சுரலாக நடக்கிறதுங்க. நான் எதுவும் சொல்லி அவங்க ஆக்டெல்லாம் பண்ணலைங்க. படத்தில் நீங்கள் பார்க்குறீங்களா, இதெல்லாம் இந்த மாதிரி பார்த்து இன்ஸ்பயர் ஆகி மேபி நான் ஃப்யூச்சரில் டைரக்டர் ஆனேன்னா இந்த மாதிரி சீன்ஸ்லாம் வைக்கிறேன். இப்போல்லாம் அதிகமாக பழைய படங்களில், பாரதி ராஜா படங்களில், அப்புறம் இப்போ சீனு ராமசாமி, நிறைய கிராமத்து படங்கள். இவர் மெய்யழகன் டைரக்டர் சூப்பராக எடுக்கிறாரு. அவர் ரியாலிட்டியாக எடுக்கிறாரு. ஆனால் அதை சில பேர் வந்துட்டு பிடிக்கிறது இல்லைங்கிறாங்க. மசாலா படங்கள் நம்ம எடுத்தாலும் அதையும் பார்க்குறதில்ல. தெலுங்குலலாம் பார்க்குறாங்க. நம்ம எடுத்தால் அதை குறை சொல்கிறாங்க. நேச்சுரலாக மலையாள படம் மாதிரி வேணுங்கிறாங்க. மலையாள படம் மாதிரி எடுத்தாலும் அதையும் குறை சொல்கிறாங்க. ஓகேங்க, பார்ப்போம், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் லைக்கையும் தட்டி விட்ருங்க.